தமிழகம் மற்றும் உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சிம்மராசி நண்பர்களே, ராஜாதி ராஜா போன்று வளம் வரும் உங்களுக்கு இந்த ஜூலை 2020 மாதம் எப்படி இருக்க போகுது? அதாவது கடந்த சில மாதங்களாக உங்களை ஆட்டி படைச்ச பிரச்சனைகள் முடிவுக்கு வருமா? இந்த ஜூலை மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரேடியா சூப்பர் மாசம் அப்படின்னு சொல்ல முடியாது, அதே போல மோசமான மாசமும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாசம் மகா தன லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களையும் தரப்போகுது. அதே சமயத்துல நீங்க ரொம்பவே உஷாரா இருக்க வேண்டிய சில கெட்ட காரியங்களும் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க செய்ய போற ஒரு சின்ன காரியம் கூட உங்க கெரியரே பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அது என்ன மற்றும் உங்க குடும்ப வாழ்க்கை, பணவரவு, கல்வி, ஆரோக்கியம், இது போன்றவற்றையெல்லாம் இப்ப பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போற பிளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன, அது அக்குவேர் ஆணிவராக பார்க்க போறோம். மற்றும் வீடியோவோட எண்டிங்கில் ஒரு எளிய பரிகாரத்தை சொல்ல போறேன். அதை செஞ்சீங்கன்னா வர்ற ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிம்மராசி நண்பர்களே, இந்த மாசத்தோட கிரக அமைப்புகளை பார்த்துக்கோம். உங்க ராசிநாதனான சூரியன் இந்த மாசத்தோட முதல் பாதியில் 11வது இடமான லாபஸ்தானத்துல ரொம்பவே பலமா செஞ்சுக்கிறார். அதனால் இந்த மாசம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். சிம்மராசி நண்பர்களே, மாதத்தோட 2ஆம் பாதியில், அதாவது ஜூலை 15க்கு அப்புறம் சூரியன் விரயஸ்தானத்துல மாறதுனால அங்கு புதன் மற்றும் சுக்கிரனோட சேர்க்கை ஏற்படுத்தும் சில கலவையான பலன்களை தரும். இதனால மாதத்தின் முதல் 2 வாரத்தில் நல்ல விஷயங்களும் மற்றும் மாச கடைசியில சில அலைச்சல்களும் விரயங்களும் வந்து சேரும். சிம்மராசி அன்பர்களே, சரி, இந்த மாசம் உங்களுக்கு நடக்க போற ஒரு 3 நல்ல விஷயங்களை பார்ப்போம். மாசத்தோட முதல் 2 வாரங்கள்ல உங்களுக்கு தன லாபம் வரக்கூடிய யோகம் வலுவாக இருக்கு. அதனால ரொம்ப நாளா, அதாவது கைக்கு வராம இழுபறியா இருந்த பழைய கடன்கள் வந்து சேரும். தொழிலுக்காக எதுவும் லோன் எதுவும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது பாஸ் ஆகி கைக்கு வந்து சேரும். சிம்மராசி நண்பர்களே, முதல்ல இந்த மாசத்துல நடக்க போற 3 நல்ல விஷயங்களை பார்த்துக்கணும். மாசத்தோட முதல் 2 வாரங்கள்ல உங்களுக்கு தன லாபம் வர அமையக்கூடிய யோகம் ரொம்ப வலுவாகவே இருக்கு. அதனால ரொம்ப நாளா இழுபறியா இருந்த கடன் தொகை கண்டிப்பா வந்து சேரும். அது இல்லாம பேங்க் லோன் எதுவும் அப்ளை செஞ்சிருக்கீங்கன்னா அது பாஸ் ஆகி கைக்கு வந்து சேரும். சிம்மராசி நண்பர்களே, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஆபீஸ்ல எதுவும் வேலை செய்யறவங்களா இருந்தா உங்க பேச்சுக்கு தனி மரியாதை இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க பேச்சையே மதிக்காம சில பேர் இருந்திருப்பாங்க. அவங்க கூட இந்த மாசத்துல உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்பாங்க. சிலருக்கு நீண்ட நாள் கனவா இருந்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கண்டிப்பா இந்த மாசத்துல வந்தே சேரும். அதனால உங்க வேலையை மட்டும் கவனமா செய்யுங்க, நிச்சயமா வெற்றி பெறுவீங்க. என்னடா நம்ம வேலை செய்யறோம், ஆனா வேலைக்கேத்த ஊதியமோ பதவி உயர்வோ கிடைக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆனா இந்த மாசம் முழு மூச்சோட உங்க எஃபோர்ட்டை கண்டிப்பா போடுங்க. இந்த மாசம் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பண உயர்வு கண்டிப்பா வந்தே சேரும். வியாபாரம் செய்யறவங்களா இருந்தா குறிப்பா கமிஷன், கான்ட்ராக்ட் மற்றும் ஸ்டேஷனரி, மளிகை போன்ற ஹோல்சேல் இது பிசினஸ் போன்ற லைன்ல இருந்தீங்கன்னா புதிய அல்லது பெரிய வாடிக்கையாளர் வரது ரொம்பவே அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மற்றும் பிசினஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஒரு பார்ட்னர்ஷிப் அமையும் இந்த மாசம் ஒரு ஏதுவான மாசமா. சிம்மராசி அன்பர்களே, இந்த மாசத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய மற்றும் உங்களை பாதிக்கக்கூடிய 2 கெட்ட விஷயங்களை என்னன்னு பார்ப்போம். அதாவது பண வரவு எந்த அளவுக்கு அதிகமா வருதோ அதே அளவுக்கு இந்த ஜூலை மாசம், அதாவது ஜூலை 15க்கு அப்புறம் வீண் செலவுகள் அதிகமாகவே வரும். ஆபீஸ்லயோ அல்லது சொந்த பந்தங்கள் மத்தியிலேயோ உங்களுக்கு முதுகில் குத்தக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஆட்கள் அதிகமாக உருவாகும். அதனால
நீங்கள் சொல்கிற ஒரு நீங்கள் நல்ல இடத்துல தான் சொல்லியிருப்பீங்க. அந்த நல்ல எண்ணத்தில் சொல்கிற விஷயத்தை கூட கெட்ட விஷயமா திரிச்சு உங்கள் மேலே வீண் பலி போட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் யாருக்கிட்டையும் உங்கள் தனிப்பட்ட பிஸ்னஸ் ரகசியங்களையும் மற்றும் குடும்ப விஷயங்களையும் ஓப்பனாக ஷேர் செய்யாதீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு ஈகோ டெஸ்ட் மாதமாக என்று சொல்லலாம். ஈகோ டெஸ்ட்னா பொறுமையை சோதிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதாவது குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தை எதுவும் இருந்துச்சுன்னா நல்லபடியாக பேசி முடிப்பீங்க. ரொம்ப நாளாக தடைபட்டு இருந்த திருமண வரன் கண்டிப்பாக முடிவுக்கு வந்து ஒரு நல்ல வரன் தேடி வர வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈகோ எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையான சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, அதாவது நீ பெருசா நான் பெருசா என்ற வாக்குவாத சண்டைகள் வரலாம். அதாவது இந்த மாசத்தோட செகண்ட் ஹாஃப்ல குடும்பத்தோட வாக்குவாதங்களை குறைப்பது நல்லது. அதாவது பேச்சை குறைக்கிறது நல்லது. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதே இல்லை. ஆனால் விட்டு கொடுத்து போங்க. சிம்மராசி அன்பர்களே, மனைவியிடம் விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்தா குறைஞ்சு போக மாட்டீங்க. அதனால விட்டு கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப பிரகாசமா இருப்பீங்க. அடுத்ததா சிம்மராசி அன்பர்களான மாணவர்களுக்கும் மற்றும் பெண்களுக்கும் இந்த மாசம் எப்படி இருக்க போகுது? மாணவர்களுக்கு நல்ல புத்தி கூர்மையும் புது புது விஷயங்களையும் கத்துக்குவீங்க. அது இல்லாம மொபைல் போன் பார்ப்பது, சோசியல் மீடியா மற்றும் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஊர் சுற்றுவது போன்ற விஷயங்களை தவிர்த்து விட்டு வரப்போற எக்ஸாமுக்கு முறையா படிச்சீங்கன்னா உங்க கடின உழைப்புக்கேற்ற ஒரு டாப் ரிசல்ட் இந்த மாசம் வந்தே சேரும். சிம்ம ராசி பெண்களுக்கு குடும்பத்துல நல்ல பேர் கிடைக்கும். மற்றும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தால் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க சாதகமாகவும் அமையும். அதே நேரத்தில் வேலை பொருள் அதிகமாக இருப்பதால் சாப்பிட முடியாம கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மற்றும் கடுமையான தலைவலி வர வாய்ப்பு அதிகம். அதனால சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. இந்த ஜூலை மாசம் சிம்ம ராசிக்காரங்க கெட்ட விஷயத்தை தவிர்த்து தப்பிச்சு ஜெயிக்கணும்னா செய்யக்கூடாத 2 முக்கிய தவறுகள். அதுல ஒண்ணு ஜாமீன் கையெழுத்து. அதாவது உங்களுக்கு நெருங்கிய நண்பராகவே இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்தோ அல்லது பணமோ கடனாகவே கொடுத்துடாதீங்க. அந்த பணம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா திரும்பி வரவே வராது. இதனால் நட்பும் கெட வாய்ப்பு இருக்கு. சிம்மராசி அன்பர்களே, 2வது முன்கோபம். அதாவது உங்க ராசிக்கு உரித்தான ஒரு அதிகார தோரணையும் முன்கோபத்தையும் உங்க ஆபீஸ் மீட்டிங்ல காட்டிடாதீங்க. அது உங்க கெரியரையே காலி பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்க. ரொம்ப கவனமாகவும் இருங்க. இந்த மாசம் உங்களுக்கு நல்ல மாசமாகவே அமையும். சிம்மராசி அன்பர்களே, இந்த மாசத்தோட கெட்ட பலன்களை தகர்த்து நற்பலன்களை அதிகரிக்க நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம். அதாவது தினந்தோறும் காலையில் எழுந்து சூரிய பகவானை கும்பிட்டு சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. மற்றும் ஞாயிறு கிழமை தோறும் அருகில் உள்ள, அதாவது வீட்டின் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் உங்களுக்கு மன நிம்மதியும் ரகசிய எதிரிகளையும் தவிடுபொடியாகும். சிம்மராசி அன்பர்களே, நேர்மையும் தைரியமும் உங்களுடைய மிகப்பெரிய பலமாகும். ஆனால் இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய தடைகளை தகர்த்து வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற என் மனமாற வாழ்த்துகிறேன். மற்றும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சிம்மராசி அன்பர்கள் எதுவும் இருந்தால் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு JJ Astro Tax சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் உங்கள் அஜித். வாழ்க வளமுடன்.